நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பான ஸ்டூடெண்ட்ஸ், நன்றி கடன் என்பது ரொம்ப முக்கியம். நான் நிறைய கண்டிருக்கிறேன். அண்மையிலையும் போனேன். நாத்து ஒரு ஜனாசா போயிட்டு வந்தேன். நிறைய கண்டிருக்கிறேன். உம்மா இருக்க காட்டி உங்களுக்கு சொல்றேன், உலகத்துல ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூணாவது உம்மா. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நீங்க ரொம்ப இரக்கம் வைக்க வேண்டியது உங்க உம்மாவோட, அப்புறம் உங்க வாப்பாவோட. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் வீட்டுக்கு போய் பார்த்தா சிரிச்சு பேசின உம்மா அப்படியே மௌத்தா இருப்பாங்க. உம்மா கண்ணத்தை தட்டி பார்க்கறது, உதய அசைச்சு பார்க்கறது. உம்மா இன்னொரு ஒரு வாட்டி உம்மா கொஞ்சம் கண்ணை திறந்து பேசணும் உம்மா. வளமை அடுப்பங்கரையில வேலை செய்யற உம்மா இன்றைக்கு அடுப்பங்கரையில இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கு போய் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அழ ஆரம்பிக்கிறாங்க. இல்லம்மா, நன்றி கடன் என்பது அதே இல்லை. உங்க உம்மா வாழ்ற டைம்ல அவங்க சிரிக்க வைங்க. எல்லா நாளும் அவங்க உதட கடிச்சிட்டு கண்ணால் அழுந்து 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 எவ்வளவு நாள் தேம்பி தேம்பி உங்களை நினைச்சு அழுகுறாங்க. நான் வளர்த்த மகனா இப்படி, நான் வளர்த்த மகனா எனக்கு ஒன்று கொண்டு பேசுறா. அன்பான ஸ்டூடெண்ட்ஸ், நான் கண்டிருக்கிறேன். பெத்த தாயை கடைசியா வெள்ள புடவையால சுத்தி தோல்ல சுமந்து போற நேரம் அந்த கண்ணீர் கண்ணத்தை நனைச்சு நிறைய ஆண்களையும் பெண்களையும் அள வச்சதை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு மட்டும் பேச மாட்டீங்களா? நிக்கவரட்டி ஜங்ஷன்ல உங்க உமா மௌத்தானத்துக்கு பிறகு இறந்து போன பிறகு 48 மணித்தியால நான் போய் நிக்கவரட்டி ஜங்ஷன்ல நிக்கிறேன். எங்க உமா திரும்ப வரணும் நீங்க நின்றீங்கன்றாலும் உங்க உமா திரும்ப வரமாட்டாங்க. என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு விளங்க, நீங்க நிறைய நண்பர்களோட பழகுவீங்க. என்றைக்காவது ஒரு நாள் விளங்க உங்க தாயுடைய அன்பு என்னண்டு. எந்த ஃப்ரெண்டு வந்தாலும் ஒரே ஒரு ஜீவன் உங்களை பத்தி நிறைய நினைக்கிறாங்கண்டா உங்க உமா உங்க வாப்போ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்றைக்காவது அவங்க இழந்த பிறகுதான் உங்களுக்கு விளங்கும் அவங்க எவ்வளவு. சில பேர் சொல்லுவாங்க, எங்க உம்மா இருந்தா அவங்கள உட்கார வச்சுன்னா எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன். ஆனா உம்மா இருக்க காட்டி அந்த பெருமதி தெரியாது. ஒரு ஆள் வந்து சொன்னாரு, ஜெயில இருந்து வந்த பிறகு அவர் நிறைய சல்லி உள்ளவர், அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டாரு தப்பு பண்ணிட்டு. அதாவது திரும்ப வந்த பிறகு கவுன்சிலிங்ல வச்சு சொன்னாரு, நிஜமா என்ன சொன்னார் தெரியுமா? என் தாயை நான் எப்ப புரிஞ்சேன் தெரியுமா? எனக்கு பணம் இருக்க போகல, என் நண்பர்கள் காலுக்கும் கைக்கும் என்னோட நிறைய இருந்தாங்க. நான் அப்படி வாழ்ந்தேன். ஏதோ நான் பிழை செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டேன். போனா என் வைஃப் என்ன விட்டு பிரிஞ்சா, என் சொத்துகள் எல்லாம் போச்சு, நான் பரம ஏழையா மாறிட்டேன். ஆனா என் வயசாளி உம்மா தேஞ்சி தேஞ்சி என்னை பார்க்க திரும்ப வருவாங்க. நான் அப்பதான் புரிஞ்சேன், இந்த உலகத்துல பணம் இருக்கிற நேரம் பல பேர் என்னை சுத்தி இருந்தாங்க. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாய்க்கு புள்ளதான். என்னை எப்பையும் திரும்பி திரும்பி ஒன்றுமே இல்லாத நேரம், முழு உலகம் என்னை விட்ட நேரம், எங்க உமா மட்டும் அந்த கண் கலங்கி என்னை பார்க்க வருவாங்க. நான் புரிஞ்சேன், எங்க தாய் யாருன்னு ஜெயிலுக்கு போற வேண்டாங்க. அன்பான ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நன்றி கடன், தாய்க்கு நன்றி கடன் செய்யணும். இறைவனுக்கு நன்றி கடன் உள்ளவன் தான் தன் தாயை நன்றியோட பார்ப்பான். சோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்காதீங்க இது நடக்காதுன்னு. எல்லா வீட்லயும் நடக்கும். ஒரு ஆள் நிக்க வீட்டுல நிரந்தரமா வாழ்ந்த ஒரு ஆளை காட்டுங்க. உங்க வீட்டுல மையம் விழாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க உமா சாக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மௌத்தாக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க வாப்பா போக மாட்டாங்க, நடக்கும். அது உண்மை. இந்த உலகத்துல எப்படி நாளைக்கு சூரியன் உதிக்குமோ அது எப்படி உண்மையோ, மௌத்து என்பது அப்படி உண்மை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் வெள்ள புடவையோட உங்க வீட்டு வாசல்ல வெள்ள புடவையில உங்க உமாவை சுத்தி வச்சு நீங்க கண்ணத்தை தட்டி உதட அசைச்சு கண்ணை திறந்து பாருங்கம்மா, உங்க புள்ள நான்மா என்னோட பேசுங்கம்மா. நீங்க துடிக்க துடிக்க பேசினாலும் உங்களோட எந்த பேச்சையும் பேசாம உங்களை திரும்பி பார்க்காம உங்க உமா ஒரு பயணம் போவாங்க. அந்த நாள்ல நீங்க அழுது வேலை இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்க நினைங்க, 11 ஆண்டு காலமா, 8 ஆண்டு காலமா, 9 ஆண்டு காலமா உங்களுக்கு உடுப்பு துவைச்சு தந்தது உங்க உம்மா. உங்களுக்கு சாப்பாடு தீர்த்த விட்டு மிஞ்ச சாப்பாடுல அவங்க சாப்பிட்டுட்டு போதும் என்று சொன்னது உங்க உம்மா உங்க அப்பாவும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்க, துரோகத்தை செய்யாதீங்க. இந்த நாட்டில இலவசமான கல்வி உங்களுக்கு கிடைச்சிருக்குது. சோ இந்த இலவசத்திலே இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ புக்ஸ் கிடைச்சிருக்குது. இதெல்லாம் எடுத்து படிக்கிற நீங்க இந்த படிச்சு முடிச்சு உங்க உம்மா கண்ணுல என்ன வேணும் என்று கேளுங்க. முஸ்லிம் உம்மாமார்கள்ல கொஞ்சம் மார்க்கம் இருந்தா என்ன கேட்பாங்க? எங்க உம்மா என்கிட்ட கேட்டது என்ன கேட்டாங்க? காபத்துல்லாவை பார்க்கணும். என் லட்சியம் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வேலை காபத்துல்லா தவாப் செய்யறதுக்காக வேண்டி
அந்த பயணத்துக்காக சல்லி சேர்த்தது. அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாயுடைய ஆசையை ஒவ்வொன்றா நிறைவேற்ற பாருங்க. அவங்க போன புறம், அம்மா நீங்க இதை நினைச்சீங்களே என்னால செஞ்சு தர முடியலன்னு அழாதீங்க. நீங்க தோத்துட்டீங்க லைஃப்ல. உங்களுக்கு என்ன காட்டணும், சின்னத்துல உங்களை எவ்வளவு தூக்கி காட்டிருக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு காட்டணும்னு நினைங்க. நான் கண்டிருக்கிறேன், உம்ராக்கு போற நேரம் பாகிஸ்தான்ல இருந்து வருவாங்க. அவங்க பாப்பாமார்களை தூக்கிட்டு வந்திருப்பாங்க, உம்ராக்கு தோல்ல சுமந்துட்டு வந்திருப்பாங்க. ஸ்ரீலங்காவில் அந்த அளவுக்கு கூன் புழுந்தாக்கள் இல்லை. நான் பார்த்திருக்கிறேன், வாப்பா அவரை தூக்கி இருப்பாங்க சின்னத்துல, வாப்பாவை தோல்ல சுமந்துட்டு வந்து அல்லாஹ்வுடைய ஆலயம் காபத்துல்லாவை தவாஃப் பண்ணி, மகன் அவரை தூக்கி வச்சுட்டு வயோதிப நிலைமையில அவரை பார்த்துட்டு அவரை தோல்ல சுமந்துட்டு அந்த மாதிரி செஞ்சதை நான் பார்த்திருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த குறவும் இல்லை. உங்களுக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா, மூளை இல்லையா, நீங்க உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்களுக்கு பல கோடிகள் சம்பாதிக்கலாம். நீங்க இன்றைக்கு உங்களுக்குரிய வேலை சம்பாத்தியம் இல்ல, படிக்கிறது. உங்க தாய கண் கலங்க வைக்காம அவங்க கண்ணீரை தொடச்சு உங்களுக்கு என்ன வேணுமா என்று கேளுங்க. நல்ல ஒரு சரியான ஒரு பேரை உருவாக்குங்க. உங்களுக்கு கெட்ட பேர்கள் உங்களை விட்டு அகற்றுங்க. இதெல்லாம் உருவாக்கணுமா இருந்தா லேட் ஆகாதீங்க. என் கண்களால நிறைய பேரை நான் கண்டதுனால சொல்றேன். ஜனாசாக்கு போன பிறகு அழுந்த குடும்பங்களை நிறைய பார்த்திருக்கிறேன். இல்லை, அவங்கள வழி அனுப்புற நேரம் நான் உங்களுக்கு அது செய்யலையம்மா, இது செய்யலையம்மா, நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட கேட்டீங்களேம்மா, அன்றைக்கு நான் இப்படி உங்களை மனசை நோவடிச்சுட்டேன்னுமா. இல்லை, தாயை பார்த்து சீ என்று ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க.